அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ் பார்த்துட்டு வரோம். அதில் மிக முக்கியமான டாபிக் தான் இந்த இன்வெஸ்டிகேஷன், விசாரணை. குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் விசாரணை என்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பேக் போன் ஆஃப் கேஸ். உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நோட் பண்ணுங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸை பார்க்குறவங்க யாரும் லைக் பண்ண மாட்டேன்றீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. லா ஸ்டூடெண்ட் ஆகிய நம்மளே பண்ணலன்னா வேறு யார் தான் பண்ணுவாங்கன்றதை நினைவில் வச்சுக்கிட்டு தயவுசெய்து பண்ணுங்கள். இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா போலீஸ் ஆஃபீஸராலேயோ அல்லது அதற்கு இணையான நபர்களாலேயோ செய்யப்படுகின்ற ஒரு கான்செப்ட். செக்ஷன் 193 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் டிஃபைன் பண்ணி சொல்லுது வாட் இஸ் இன்வெஸ்டிகேஷன். இந்த ஒரு 6 லைனை படிக்கும்போது நம்மளுக்கு மிக அற்புதமாக புரியும் இன்வெஸ்டிகேஷன்னா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது தெரியும். குற்றம் சம்பந்தமாக தகவலை பெற்ற பிறகு ஏதோ ஒரு இடத்துல எஸ்ஓசி நடக்குது, சீன் ஆஃப் கிரைம் நடக்குது. அந்த தகவலை பெற்றுக்கொண்ட போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போவாங்க. போயிட்டு அவர்கள் என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸை கேதர் பண்ணுறாங்க, யார் யார்கிட்ட கேட்டு வாங்குறாங்க, எத்தனை ஆங்கிளில் பேசுகிறாங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன்ன்ற பதத்தில் வந்துடும். குற்றம் சம்பந்தமான தகவலை பெற்ற பிறகு போலீசார் அல்லது அதற்கு சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி, இந்த இடத்துல 2 பேர் வருவாங்க. 2 பேரையும் நீங்கள் பார்த்துங்க. ஒரு சில நேரங்களில் ஆனரபிள் ஜட்ஜஸ் கூட வருவாங்கன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஒருவரால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சாட்சியங்களை சேகரித்து, ரொம்ப முக்கியமான வார்த்தை, கலெக்டிங் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்வெஸ்டிகேஷனே நடக்குது. அப்போ தான் ஒரு குற்றத்திற்கு உண்டான கான்செப்ட், அதாவது யார் மேலே தவறு இருக்கிறதுன்றதை மிக எளிமையாக நம்மளால் புரிய வைக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். குற்றவாளியை கண்டறியும் செயலே விசாரணை எனப்படுகிறது. உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இந்த கிரீன் கலரில் இருக்கிற வார்த்தையை படிக்கிற பாருங்க, மிக முக்கியமானது. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் விசாரணை பகுதி மிக மிக முக்கியமான பகுதியாகும். இதற்கு இணையான பகுதின்றது வேறு எதுவுமே கிடையாதுங்க. எஃப்ஐஆர் கூட கிடையாது. இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏனெனில் இங்கு முறையான விசாரணை நடத்தப்படாமல் தொடுக்கப்படும் வழக்குகள் சரியான தீர்வை தராது. என்ன அருமையாக சொல்லிட்டாங்க பாருங்க. குற்றவாளி விடுவிக்கப்படுவார், குற்றமற்றவர் சிறையில் அடைக்கப்படுவார். எல்லாத்துக்கும் காரணமே இந்த இன்வெஸ்டிகேஷன் தான். இன்வெஸ்டிகேஷன் சரியாக நடக்கலைன்னா குற்றவாளி ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடுவார், குற்றமற்றவர் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுவார். இதுதான் பார்த்தீங்கன்னா இக்காலகட்டத்தில் மிக எளிமையாக நடந்துட்டுருக்கு. ப்ரிசனில் இருக்கிற கிட்டத்தட்ட 70% மேலே இருக்கிறவங்க குற்றமற்றவர்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அப்படின்னா 70% குற்றவாளிகள் வெளியில் நடமாட்டிட்டு தானே இருக்காங்க. அதற்கு காரணம் என்ன? இஃப் நோ இன்வெஸ்டிகேஷன், இஃப் நோ ஃபேர் ட்ரையல். இதுதானே கான்செப்ட். அப்படின்னா பேக் போன் ஆஃப் கேஸ் இஸ் இன்வெஸ்டிகேஷன் நம்ம சொல்லலாமா? கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ நான் ஒரு ஃப்ளோ சார்ட் கிட்ட வந்துடுறேன். இன்வெஸ்டிகேஷன்னா என்ன? ஃபோக்கஸ் கரெக்ட் அக்யூஸ்டை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டாங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. கலெக்ட் எவிடன்ஸ், இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண முடியும், அதர்வைஸ் கலெக்ட் பண்ண முடியாது. கலெக்ட் விட்னஸுடைய ஸ்டேட்மெண்ட், யாருன்னா ஐ விட்னஸாக இருக்கட்டும், இயர்சே விட்னஸாக இருக்கட்டும், எப்படியாப்பட்ட விட்னஸாக இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் அவர்களுடைய தரப்பு விஷயத்தை கூறுவாங்க. அதை நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். விக்டிமுடைய ஸ்டேட்மெண்ட், பாதிக்கப்பட்டவருடைய ஸ்டேட்மெண்ட்டை கலெக்ட் பண்ணணும். அதே போல் இன்கேஸ் அக்யூஸ்டு அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அரெஸ்டட் டு பர்சன், தட் மீன்ஸ் அக்யூஸ்டுடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு வாங்கிக்கலாம். கலெக்ட் இன்க்யூஸ்ட் ரிப்போர்ட், பிரேத பரிசோதனை நடந்திருந்ததுன்னா, அதாவது விக்டிம் இறந்திருந்தாருன்னா அவர் இறப்பிற்கான கான்செப்டை பார்த்திங்கன்னா அறிக்கையாக தயார் செய்து அதன் மூலமாக இன்வெஸ்டிகேஷன் நடத்தலாம். யாருக்கு? டாக்டர்கிட்ட, யார் பிரேத பரிசோதனை பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட. இந்த மாதிரியான டெக்னிக்கல் இன்வெஸ்டிகேஷனும் பண்ணலாம். தெளிவாக சொல்லியாச்சு. பேக் போன் ஆஃப் கேஸ்ன்னு சொல்லியாச்சு. இஃப் நோ இன்வெஸ்டிகேஷன், இஃப் நோ ஃபேர் ட்ரையல் தெளிவாக சொல்லியாச்சு. இன்னும் இன்வெஸ்டிகேஷனை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக உள்ளே போகலாம்.
முறையான இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் மட்டும்தான் சரியான எஃப்ஐஆரை ஃபைல் பண்ண முடியும், சரியான சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண முடியும், சரியான ஐஓ இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், சரியான விக்டிம், சரியான அக்யூஸ்டு, கோர்ட்டு சரியாக நடக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனை மட்டுமே பேஸ் பண்ணியிருக்கு. அதனால் மிக 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 முக்கியமான கான்செப்ட் இந்த இன்வெஸ்டிகேஷன். உங்களுடைய சிறு வினாக்கள் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வெர்சஸ் காஷி ராம் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடி, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு கேஸ் ஸ்டடி, இன்வெஸ்டிகேஷனை பற்றி என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேஸ் ஸ்டடி இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுக்கவே கொடுக்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடியை எழுதுங்கன்னு அர்த்தம். இந்த கேஸ் ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குற்றவாளி அரெஸ்ட் பண்ணப்படுகிறாரு. அதை நேரில் பார்த்த சாட்சியோ அல்லது செவி வழி சாட்சியோ பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஏற்றி அவர்கிட்ட டீட்டெயில்ஸை கேட்குறாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர் பற்றின டீட்டெயில்ஸ் அவர் சொல்லணும். பாக்ஸில் ஏறி சீஃபோ இல்லை கிராஸ்லியோ ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கும் குற்றவியல் கான்செப்டில். என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது பற்றின விவரம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது எனக்கு தெரியும்னு சொன்ன நபர் ஆனரபிள் கோர்ட்டில் அந்த விட்னஸ் பாக்ஸில் நிற்கும்போது, சீஃப் எடுக்கும்போது, சீஃப் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது, ஆனரபிள் ஜட்ஜி கொஸ்டின் கேட்கப்படும் போது எனக்கு இந்த குற்றத்தை பற்றின விவரம் எதுவுமே தெரியாது, குற்றவாளி யாரென்றே தெரியாது, இந்த மாதிரியான விவகாரங்களை சொல்லி அவர் ஹாஸ்டில் விட்னஸாக மாறிடுறாரு. ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க இந்த வழக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால் பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளிக்கு தண்டனை மறுக்கப்படுகிறது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஒரு சாட்சி ஹாஸ்டில் ஆனாலும் அவரது நம்பகத்தன்மையான சாட்சி நிலையை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். நீதிமன்றம் முழு சாட்சியத்தையும் நிராகரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் ஹாஸ்டில் ஆனாலும் அவரை முழுசாக நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது, அவருடைய முழு சாட்சியத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை இந்த இடத்துல ஆனரபிள் கோர்ட்டு கொடுத்துட்றாங்க. அதே போல் யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் தான் விசாரணை அதிகாரி. விசாரணை அதிகாரி என்பவர் ஒரு போலீஸ் அதிகாரி. பொதுவாக சப் இன்ஸ்பெக்டர், நல்லா புரிஞ்சுக்கிங்க, சப் இன்ஸ்பெக்டர் அதற்கு மேல் உள்ள ரேங்க் கொண்ட நபர்கள் தான் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும். சப் இன்ஸ்பெக்டர் கீழே இருக்கிற நபர்கள் பார்த்திங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண தகுதி இல்லாத நபர்கள் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லப்படுது. அவர் என்னெல்லாம் பண்ணுவார்ன்றது விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்லப்படுது. அப்படியே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் பாருங்கள். சாட்சியங்களை சேகரிப்பார், குற்றம் நடந்த இடத்தை பார்வையிடுவார், சாட்சியங்களிடம் வாக்குமூலம் பெறுவார், குற்றவாளியை கைது செய்வார், நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட்டு தாக்கல் செய்வார், நீதிமன்ற விசாரணையில் ஈடுபடுவார், கைரேகைகளை சேகரிப்பார். நவுடேஸ் இருக்கிற டெக்னாலஜியை பற்றி அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி அவர் ஆக்ட் பண்ணுவார். அதன் பிரகாரம் சாட்சியங்களை சேகரிப்பார். எடுத்துக்காட்டு சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்க அந்த ரெக்கார்டு, பென்ட்ரைவில் இருக்கிறது, மொபைலில் இருக்கிறது, இன்னும் நுணுக்கமான விஷயங்கள்லாம் இவர் கையால் தெரிஞ்சிருக்கணும். இல்லை அந்த கையால் தெரிஞ்ச நபர் அவர் ஹையர் பண்ணிவிட்டு அந்த கேஸுக்கு உண்டான கான்செப்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சரியான குற்றவாளியை அவர் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அவருடைய முக்கியமான வேலை. ஐஓ அப்படின்னு போட்டுட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்னு போட்டுட்டு இவரை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் எழுத கடமைப்பட்டிருக்கீங்கன்றதை இந்த இடத்துல கூறி நான் இந்த வீடியோவை இதோடு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.